Welcome once again to Words of Life. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம். We are studying through the scriptures and we have now come to the book of Judges. நாம் வேதத்தை முழுதுமாய் படிக்கிற நம்முடைய இந்த வேத படிப்பிலே நியாயாதிபதிகளிலே இப்பொழுது வந்திருக்கிறோம். After Joshua died, யோசுவா மரித்த பின்பு we read here that in this book the story of what happened to Israel. இஸ்ரவேலுக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். Something similar to what happened to the Christian church after the death of the apostles. அப்போஸ்தலர்கள் மரித்த பிறகு கிறிஸ்தவ சபைக்கு என்ன நேர்ந்ததோ அதுபோல ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். One of the things that we see throughout the scriptures is that God's people are held true to him only when there is a man of God who can keep them true to him. வேதம் முழுதுமாய் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு தேவ மனிதன் இருந்தால் மாத்திரமே அந்த ஜனங்களை தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் பாதுகாக்க முடிகிறது. And when the man of God goes away, அந்த தேவ மனிதன் போன பிறகு God's people begin to backslide. தேவனுடைய ஜனங்கள் பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள். So that's what we see in the book of Judges, and it is a warning to all of us. இதைத்தான் நாம் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்திலே வாசிக்கிறோம். இது நாம் எல்லாருக்குமே ஒரு எச்சரிப்பாய் இருக்கட்டும். In the book of Judges we see Israel's failure to conquer Canaan. கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு தவறின காரியத்தை நாம் இந்த புத்தகத்திலே வாசிக்கிறோம். We see here 7 cycles of backsliding. 7 முறை அவர்கள் பின்வாங்கினதை நாம் பார்க்கிறோம். 7 சுழற்சிகளிலே. And they are punished. அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். And they are delivered through 13 judges. 13 நியாயாதிபதிகள் மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். That is basically the story of Judges. இதுதான் இந்த நியாயாதிபதிகளுடைய சரித்திரம். It's a time of backsliding and deliverance repeatedly. மீண்டுமாய் பின்வாங்கி போவது பின்னர் விடுதலை அடைவது என்றதான சரித்திரம் இதிலே வருகிறது. They backslide, they are set free, they backslide again, they are set free again. அவர்கள் பின்வாங்குகிறார்கள், மீண்டுமாய் விடுதலையாக்கப்படுகிறார்கள், திரும்பவும் பின்வாங்கி போகிறார்கள், விடுதலையாக்கப்படுகிறார்கள். And that is the history of a lot of God's people too. இன்றைக்கும் अनेक தேவ ஜனங்களுடைய சரித்திரமும் அப்படித்தான் காணப்படுகிறது. So the book of Judges is a warning to all people who had a mighty beginning in their church or in their personal life. தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் சரி, சபையினாலும் சரி, ஒரு நல்ல மகத்துவமுள்ள ஆரம்பம் பண்ணின ஒவ்வொருவருக்கும் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறது. What we see here is that when the people cry to God, இங்கே ஜனங்கள் தேவனை நோக்கி கதறும் பொழுது God answers their cry every time by raising up a man from the ordinary walks of life. ஒவ்வொரு முறையும் அவர்கள் கதறும் பொழுது சாதாரண ஒரு மனிதனை நியாயாதிபதியாக எழுப்பி தேவன் அவர்கள் மூலமாய் விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். There's no Bible school from which he calls a pastor or a prophet. ஒரு பாஸ்டரையோ அல்லது தீர்க்கதரிசியோ தெரிந்தெடுப்பதற்கென்று அந்த நாட்டிலே வேதாகம பள்ளி கிடையாது. Right through the book of Judges you see that. In fact you see it throughout the Bible. நியாயாதிபதிகள் புத்தகம் முழுவதுமாகவும் சொல்லப்போனால் வேதம் முழுவதுமாக சாதாரண மனிதர்களை தேவன் பொறுக்கி எடுக்கிறார். And the last of those judges is Samuel, the 14th one you see in the next book, in the book after the next one. இந்த புத்தகத்துக்கும் அடுத்த புத்தகத்திலே 14வது நியாயாதிபதியாகிய சாமுவேலை நாம் பார்க்கிறோம். But first of all here we read in chapter 1 முதலாவது 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். about the first of those judges. His name was ஓத்னியேல் என்றதான முதல் நியாயாதிபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். And he was Caleb's younger brother's son. அவன் காலேபினுடைய இளைய சகோதரனுடைய மகன். Verse 13. 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And because he fought a battle and captured a particular village, Caleb gave his daughter to him in marriage. அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சண்டை செய்து அந்த இடத்தை பிடித்தபடினாலே அவன் காலேபினுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரனுக்கு அந்த தன் குமாரத்தை அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். And notice what it says in certain places. Verse 19, the Lord was with Judah and they took possession of the hill country, but they could not drive out the inhabitants of the valley because they had iron chariots. பல இடங்களிலே இப்படிப்பட்ட பதம் வருகிறதை நாம் வாசிக்கிறோம். உதாரணமாக 19ஆம் வசனத்திலே கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள், பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடினால் அவர்களை துரத்த கூடாமற் போயிற்று. That's how a lot of people, Christians also speak today. இப்படித்தான் अनेक கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். The Lord was with me. தேவன் என்னோடு கூட இருந்தார். He blessed me in this ministry. இந்த ஊழியத்திலே என்னை ஆசீர்வதித்தார். So many souls were saved. अनेक ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. But
ஆனால் I could not drive out my anger because that is very strong. கோபம் என்பது மிகவும் வலிமையா இருக்கிறபடினாலே என்னாலே அதை விரட்ட முடியவில்லை. That is Judges 1:19. இதுதான் நியாயாதிபதிகள் 1. The Lord was with Judah and they took possession of the hill country. கர்த்தர் யூதாவோடு கூட இருந்தார், மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். But they could not drive out the inhabitants of the valley because they had iron chariots. பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடினாலே அவர்களை துரத்த கூடாமல் போயிற்று. What does that mean? அதனுடைய பொருள் என்ன? Does that mean that iron chariots were too strong for the Lord? கர்த்தருக்கு இந்த இருப்பு ரதங்களை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அவைகள் பெரியவளா இருந்தனவா? That is the question we ask here too. இங்கேயும் கூட இதே கேள்வியை நாம் கேட்கிறோம். You mean the Lord can drive out the devil and save so many souls in many places? அநேக இடங்களிலே அநேக ஆத்மாக்களை தேவன் துரத்தி விட முடிகிறது. But he can't drive out your anger because that's too strong for the Lord. ஆனால் உங்களுடைய கோபத்தை தேவனால் விரட்ட முடியவில்லை, ஏனென்றால் அது தேவனுக்கு பெரிய காரியமாக இருக்கிறது. It's such an insult to God to allow these things to remain in our lives. இப்படி நாம் சொல்லி இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருப்பது என்பது தேவனுக்கு நாம் நிந்தையை கொண்டு வருகிறது. What a contradiction this is. இது எவ்வளவு முரணான ஒரு காரியமா இருக்கிறது. The Lord was with Judah but they couldn't drive out inhabitants of the valley. கர்த்தர் யூதாவோடு கூட இருந்தார், ஆனால் அவர்கள் பள்ளத்தாக்கின் குடிகளை துரத்த முடியாமல் போயிற்று. The reason is they didn't trust the Lord. அதனுடைய காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனிலே நம்பிக்கை வைக்கவில்லை. They trusted the Lord to take possession of the hill country. மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படியாய் தேவனை விசுவாசித்தார்கள். But they didn't trust the Lord to drive out the inhabitants of the valley. பள்ளத்தாக்கின் குடிகளை விரட்டுவதற்கு தேவனிலே நம்பிக்கை வைக்க முடியவில்லை. The same thing with the sons of Benjamin, verse 21. They couldn't drive out the Jebusites. அதே போலதான் 21ஆம் வசனத்திலே பென்யமின் புத்திரர் எபிரெயரை துரத்த விடவில்லை. And verse 27, Manasseh did not take possession of Bethshean. அதே போல 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பெத்செயான் பட்டணத்தை மனாசே புத்திரர் சுதந்தரிக்க முடியவில்லை. Same story with many tribes. Verse 29, 29ஆம் வசனம், verse 30, 30ஆம் வசனம், 31, 31, 33, 33, 34. 34. And then the angel of the Lord came and spoke to Israel in chapter 2 verse 1. இரண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து பேசுகிறார். Said the Lord said, I'll bring you out of Egypt and I bring you into this land and I will drive out these people. You must make no covenant with these people. இந்த ஜனங்களோடு கூட நீங்கள் உடன்படிக்கை ஒரு காலம் செய்யக்கூடாது. நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை உங்களுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். But you have not obeyed my voice. ஆனால் நீங்கள் என் சத்தத்துக்கு செவி You made a covenant with these people. இந்த ஜனங்களோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்தீர்கள். You allowed anger to live in your life. கோபம் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு அனுமதித்தீர்கள். Jesus died in order to drive out. அதை வெளியே துரத்துவதற்கு இயேசு மரித்தார். You allowed lust and the love of money to remain in your life, which Jesus died in order to deliver you from. இயேசு கிறிஸ்து உங்களுடைய இச்சையிலிருந்தும் உங்களுடைய கோபத்திலிருந்தும் விடுதலையாக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார், ஆனாலும் அது உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. And so the Lord says, ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், I will not drive them out from before you. Verse 3. 3ஆம் வசனத்திலே சொல்கிறார், இனிமேல் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்று சொல்கிறார். There will be thorns in your sides. அவர்கள் உங்களை நெருக்குவார்கள். And their gods will be a snare to you. அவருடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள். And then you see, when you get a rebuke like that from the Lord, they began to weep. இப்படி தேவனிடத்திலிருந்து ஒரு கடிந்து கொள்ளுதல் வரும்பொழுது அவர்கள் கதற ஆரம்பிக்கிறார்கள். You can hear a message like this and be in a backslidden state and say, oh God, I want to turn back to you. பின்மாற்றத்தில் இருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்ட உடனே, ஐயோ ஆண்டவரே, நான் உம்மை வருகிறேன் என்று நீங்கள் கதறலாம். But it's only a temporary. ஆனால் அது நிரந்தரமானதல்ல. Only a temporary experience. அது தற்செயலாக தற்காலிகத்துக்கு மட்டும் இருக்கிறது. After some time, கொஞ்ச நாட்கள் go back to your old way of life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பழைய நிலைக்கு திரும்புகிறீர்கள். Judges is a tremendous challenge to people who live this up and down type of Christian life. இப்படி மேலும் கீழுமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நியாயாதிபதிகள் நல்ல ஒரு சிறந்த புத்தகம். It says in chapter 2 verse 7. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். The people served the Lord all the days of Joshua. யோசுவாவின் காலத்திலே ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு கர்த்தரை சேவித்தார்கள். And the elders who survived Joshua. யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களாகிய மூப்பர்கள் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். But after that, those people had seen the work the Lord had done. அவர்கள் எல்லாரும் தேவன் செய்த கிரியை கண்ணார கண்டிருக்கிறார்கள். But after that generation, verse 10, had been gathered to their fathers, அந்த சந்ததியார் தங்களுடைய பிதாக்களோடு கூட சேர்க்கப்பட்ட பின்பு another generation arose which did not know the Lord. கர்த்தரை அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பியது. How often we see that story repeated in many churches. அநேக சபைகளிலே எவ்வளவு அடிக்கடி இவ்விதமான நிலை வருகிறது என்று பார்த்திருக்கிறோம். Mighty movement of God started by a man of God. ஒரு தேவனுடைய மனிதனுடைய காரியத்தினாலே பெரிய எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. We can think of many of them in the last 2000 years. அப்படிப்பட்ட அநேகரை நாம் கடந்த 2000 ஆண்டுகளிலே சொல்லி பார்க்கலாம். And during their lifetime, அவருடைய வாழ்நாள் காலங்களிலே, the lifetime of those who are their co-workers, அவரோடு கூட உடன் ஊழியருடைய வாழ்நாள் காலங்களிலே, somewhat it continues. ஏதோ ஓரளவுக்கு ஆகும் அந்த வேலை தொடர்கிறது. By the time it comes to the third generation, மூன்றாவது சந்ததி வரும்பொழுது, they've all gone away from the vision of the founder.
அவர்களுடைய நிறுவனத்தினருடைய அந்த தரிசனத்திலிருந்து விலகி போய் விடுகிறார்கள். That's what we see here. இங்கேயும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். Joshua, யோசுவா, his fellow elders, உடன் மூப்பர்கள், and then the third generation. அதற்கு பிறகு மூன்றாவது சந்ததி. You see that in the time of David, தாவீதின் நாட்களிலும் அதை பார்க்கிறோம். சாலமோன், Rehoboam. ரெகோபெயாம். There was a split. அதற்கு பிறகு பிரிவு வந்து விட்டது. So in church history also you find this. By the time it's come to the second generation, slowly decline starts. சபை சரித்திரத்திலே இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது சந்ததி வரும்பொழுதே வீழ்ச்சி ஆரம்பித்து They விடுகிறது. still hold the same doctrine, அதே உபதேசத்தை அவர்கள் வைத்துக் கொண்டுதான் not the இருக்கிறார்கள். same life. அதே ஜீவன் இல்லை. By the time you come to third generation, it's மூன்றாவது exactly like the book of Judges. மூன்றாவது சந்ததி வரும் பொழுது நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நடந்தது போல நடக்கிறது. So very often God has to raise up somebody and pull a group out of that group in order to start a fresh work. ஆகவே அநேக சமயங்களிலே அப்படிப்பட்ட குழுவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேவன் வெளியே கொண்டு வந்து அவர் மூலமாக ஒரு புது குழுவை ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. And so we read of another judge, Ehud, in chapter 3 verse 15. ஆகவே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஏகூத் என்கிறதான இன்னொரு நியாயாதிபதியை பார்க்கிறோம். And another one, a third one called Shamgar in chapter 3 verse 31. 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இன்னொரு நியாயாதிபதியை நாம் பார்க்கிறோம். சம்கார் என்பது அவனுடைய பெயர். Then we read of a woman, Deborah, in chapter 4. 4ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீ நியாயாதிபதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். அவளுடைய பெயர் தெபொராள். Deborah is a prophetess, we read in chapter 4 verse 4. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தெபொராள் ஒரு தீர்க்கதரிசி என்றும் நாம் வாசிக்கிறோம். In the New Testament we never read of a prophetess except the false one Jezebel. எசேபேல் தீர்க்கதரிசியை தவிர, அவள் பொய்யான தீர்க்கதரிசி, அவளை தவிர வேறு யாரையும் பெண் தீர்க்கதரிசியாக நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். According to Acts 2:17, all men and women can prophesy when the Spirit is poured out upon them. தேவ ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது எல்லா புருஷரும் ஸ்திரீகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்று அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கிறோம். Although all men and women can prophesy, எல்லா புருஷர்களும் ஸ்திரீகளும் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் கூட we never read of any prophetesses in the New Testament. புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஒரு பெண் தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறதே இல்லை. A prophet is a person with authority. ஒரு தீர்க்கதரிசி என்பவன் ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு மனிதன். God never gives that authority to a woman. அந்த அதிகாரத்தை ஒரு காலம் தேவன் ஸ்திரீகளுக்கு கொடுக்கிறதில்லை. We read of the daughters of Philip in Acts 21 who prophesied. பிலிப்பின் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Fulfillment of Acts 2:17. அது அப்போஸ்தலர் 2:17 உடைய நிறைவேறுதலாய் And இருக்கிறது. all brothers and sisters can prophesy in the church. சபையிலே எல்லா சகோதர சகோதரிகளும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். But prophetesses are not found in the New Testament. ஆனால் பெண் தீர்க்கதரிசிகள் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுவதில்லை. And anyone who calls herself a prophetess today is certainly not anointed by God. இன்றைக்கு நான் பெண் தீர்க்கதரிசியா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் கண்டிப்பாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல. There are prophets. தீர்க்கதரிசிகள் And even இருக்கிறார்கள். there you have to be careful. அங்கேயும் கூட நாம் But in the ஜாக்கிரதையாக Old இருக்க வேண்டும். Testament, பழைய ஏற்பாட்டிலே there were prophetesses. அங்கே பெண் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். Deborah, தெபொராள், Huldah உல்தாள் in the time of Jeremiah. எரேமியா And நாட்களிலே, then Anna in Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே அன்னாள் என்று பார்க்கிறோம். But after that we never hear of any. அதற்கு பிறகு யாரையும் நாம் பார்ப்பதில்லை. But here Deborah was a prophetess, இங்கே தெபொராள் ஒரு தீர்க்கதரிசி, anointed by God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, At that time she became the leader. அவள் ஒரு தலைமை பொறுப்பை எடுத்தாள். Why did she become the leader? ஏன் அவள் ஒரு தலைவியாய் மாறினாள்? It's because God couldn't find any man. அப்பொழுது எந்த ஒரு மனிதனையும் தேவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. When God doesn't find a man, he uses women. ஒரு மனிதனை கண்டுபிடிக்காத பட்சத்திலே தேவன் ஸ்திரீகளை பயன்படுத்துகிறார். Now Deborah came to Barak, a man named Barak, who was the best among the men in Israel. இஸ்ரவேலிலே அப்பொழுது இருந்த மக்களிலே சிறந்த மனிதனாகிய பாராக்கினிடத்திலே தெபொராள் வருகிறாள். And Deborah told him to go and fight against, in verse 6, to go and fight against the enemy. சத்துருவோடு கூட சண்டை போடும்படியாய் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தெபொராள் பாராக்கை கேட்கிறாள். See what Barak says. பாராக் என்ன சொல்கிறான்? Barak says to her in verse 8, sister, if you come with me, I'll go. என்னோட கூட சகோதரி நீங்க வந்தா நான் போறேன் என்று Can சொல்கிறான். you imagine a brother telling a sister, I'm scared, if you come with me, I'll go. ஒரு சகோதரன் எனக்கு பயமா இருக்கிறது, சகோதரி நீங்க என் கூட வந்தா நான் போறேன் என்று சொல்கிறதை கற்பனை செய்து பார்க்க That முடியுமா? was the best man in Israel. இஸ்ரவேலிலே இருந்த சிறந்த மனிதன் So, அவன்தான். can you imagine the pathetic condition of the people in Israel? இஸ்ரவேலிலே இருந்ததான பரிதாபமான நிலையை பார்த்தீர்களா? And that's why God had to use a woman. ஆகவே தான் தேவன் ஒரு பெண்ணை பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது. They went to battle, and even the general of the enemy's army was finally killed by a woman called Jael. அங்கே அவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். அங்கே சத்துருடைய அதிபதி கூட ஒரு ஸ்திரீனாலே தான் கொல்லப்படுகிறாள். And then we read in chapter 5 about the song that they sang after the victory was won. ஜெயம் பெற்ற பிறகு அவர்கள் பாடின பாடலை குறித்து 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And in chapter 6 we read the story of another judge, and that was Gideon. 6ஆம் அதிகாரத்தில் இன்னொரு நியாயாதிபதியை குறித்து வாசிக்கிறோம். அவன்தான் கிதியோன்.
And this is the time again when Israel was oppressed by Midian. இப்பொழுது மீதியானியரால் இஸ்ரவேல் மக்கள் நெருக்கப்பட்டார்கள். And we read here that an angel came to Gideon. ஒரு தூதன் கிதியோனிடத்திலே வந்ததை பார்க்கிறோம். Told him, you're going to deliver Israel. நீதான் இஸ்ரவேலை விடுதலையாக்கப் போகிறாய். And we read in chapter 7 how God selected the men who were to go with Gideon to this battle. கிதியோனோடு கூட அந்த போருக்கு போகக்கூடிய மக்களை எப்படி தேவன் தேர்ந்தெடுத்தார் என்று இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We read here that 32,000 people came to fight along with Gideon. கிதியோனோடு கூட சண்டை போடும்படியாக 32,000 மக்கள் வந்தார்கள். And the Lord said to Gideon in chapter 7 verse 2, ஏழாம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் கிதியோனை பார்த்து these are far too many people. இவர்கள் எனக்கு அதிகமாக இருக்கிறார்கள். Because if you win, Israel will say, my own power got the victory. இவரோடு கூட போய் ஜெயித்தால் எங்களுடைய பலத்தினாலே தான் நாங்கள் ஜெயம் பெற்றோம் என்று சொல்வார்கள். Tell all those who are afraid to go home. பயப்படுகிறவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு போய் சொல் என்று சொல்றார். So 22,000 people went home. ஆகவே 22,000 பேர் போய் விட்டார்கள் திரும்பி. 3ஆம் வசனம். Then the Lord said to Gideon, even 10,000 is too much. 10,000 பேரும் அதிகம் தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். Take them to the water. அவர்களை தண்ணீரிலே கொண்டு போ. அங்கே நான் சோதிப்பேன். And they came to the water. அவர்கள் தண்ணீரிலே வந்தார்கள். And some people just knelt down and began to drink the water. ஒரு சிலர் முழங்கால் படிட்டு அவர்கள் தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தார்கள். They forgot all about the enemy. அவர்கள் சத்துருவை எல்லாம் மறந்து விட்டார்கள். And there are others who stood on their feet. இன்னும் ஒரு சிலர் அவர்கள் கால்களில் நின்றார்கள். Alert for the enemy. சத்துரு வந்தால் உடனே தாக்கும்படியாய் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். Lapped the water up. அவர்கள் கையால் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். And the Lord said, separate these 300 people. இந்த 300 பேரை மட்டும் நீ தனியாய் பிரித்து விடு என்று சொல்கிறார். 6ஆம் வசனம். Who put the water to their mouth with their hands. கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து குடித்தவர்களை நீ வேறு பிரித்து விடு. There's a principle here for the Lord's work even today. இன்றைக்கும் கூட தேவனுடைய ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இங்கே ஒரு தத்துவம் காணப்படுகிறது. We think that God's work can be done by 32,000 people. 32,000 மக்கள் மூலமாக தேவ ஊழியம் செய்யப்படலாம் என்று நாம் எண்ணுகிறோம். A huge church. ஒரு பெரிய சபை. The Lord says no, there's too many people. They're all compromisers. ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் எல்லாரும் ஒத்தவேஷக்காரர்களாக இருக்கிறார்கள். எனக்கு இவ்வளவு பேர் தேவையில்லை என்று சொல்கிறார். God did his work in the early days through 11 apostles. ஆரம்ப நாட்களிலே 11 அப்போஸ்தலரை வைத்து தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்தார். And he tests people like he tested these people. இந்த ஜனங்களை சோதித்தது போலவே தேவன் இப்பொழுதும் ஜனங்களை சோதிக்கிறார். And those who are taken up with the world, like these people taken up with drinking water, God sets aside. இந்த மக்கள் எப்படி தண்ணீர் குடிக்கிறதையே வேலையாக வைத்துக் கொண்டு அவர்கள் முழங்கால் படிட்டு அதிலே மூழ்கி விட்டார்களோ அவர்கள் எல்லாம் தேவன் பிரித்தெடுக்கிறார். And with the other 300, இன்னொரு 300 பேரை வைத்துக் கொண்டு the Lord won the victory. ஆண்டவர் ஜெயத்தை எடுக்கிறார். But we read later on how Gideon backslid and went into idol worship. பிறகு நாம் பார்க்கிறோம் கிதியோன் பின்மாற்றம் அடைந்து விக்கிரக ஆராதனைக்கு கொண்டு போய் விட்டான். You know, he had many wives. அநேக மனைவிகள் அவனுக்கு இருந்தார்கள். And it says here in chapter 8 verse 27, he made an ephod and Israel played the harlot with it. 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் ஒரு ஏபோத்தை உண்டாக்கினான் இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். He collected money from people in verse 24. 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அவன் ஜனங்களிடத்திலே பணத்தை வாங்கினான். We see examples of men who started out well and they backslid again. நன்றாக வாழ்க்கை ஆரம்பித்தவர்கள் மீண்டுமாய் பின்வாங்கி போனவருடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். Then we read of other judges. இன்னும் மற்ற நியாயாதிபதிகளை குறித்து வாசிக்கிறோம். A number of them. அநேகர். Abimelech, Tola, Jair, Yavir, Jephthah, Ibzan, Elon, and Abdon. And then finally we come to Samson, the last one mentioned in the book of Judges. நியாயாதிபதிகளிலே சொல்லப்பட்ட கடைசி ஒரு நியாயாதிபதி சிம்சோன். And we know the story of Samson. சிம்சோனுடைய கதையை நாம் அறிந்திருக்கிறோம். His parents were specially told about his birth. அவனுடைய பிறப்பை குறித்து அவனுடைய பெற்றோருக்கு ஏற்கனவே விசேஷித்தமாய் தேவனால் அறிவிக்கப்பட்டது. And they were told that he's going to be a Nazirite from the time he's born. அவன் பிறந்த நாளிலிருந்து அவன் நசரேய விரதத்திலே இருப்பான் என்று சொல்லப்பட்டது. And he must not touch any grapes or cut his hair. திராட்சை பழங்களையோ திராட்சை வட்டல்களையோ அவன் தொடக்கூடாது, தன்னுடைய மயிரையும் கத்தரிக்க கூடாது. His strength lay in his devotion to God. அவனுடைய பலன் அவன் தேவனுக்கென்று எடுத்ததான அர்ப்பணிப்பில் இருக்கிறது. It says here in verse chapter 13 and verse 25. 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். The Spirit of the Lord came upon him and he began to stir him. தேவ ஆவியானவர் அவன் மீது வந்து அவனை உலுக்கி எழுப்புகிறார். So here was a man upon whom the Holy Spirit was moving. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை நாம் இங்கே பார்க்கிறோம். And then in the next verse it says he saw a pretty woman somewhere and he went after her. பார்க்கிறோம் அழகுள்ள ஒரு ஸ்திரியை கண்டு அவள் பின்னே அவன் போனான். And that girl was not even an Israelite, it was a Philistine. அந்த பெண் அவள் ஒரு பெலிஸ்தியராய் இருந்தாள், இஸ்ரவேலை சேர்ந்த பெண் அல்ல. And he comes back to his father and says, you got to get her for me. இவள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாய் வந்து தகப்பனிடத்திலே கேட்கிறான். His parents say, hey listen, why don't you get an Israel wife? ஏன் இஸ்ரவேலிலே ஒரு பெண்ணை மணந்து கொள்ள கூடாது என்று கேட்கிறார்கள் பெற்றோர். He was insistent. ஆனால் அவன் அதிலேயே அவன் நிலைத்திருந்தான். And you see that in Samson's life.
He mightily moved by the Holy Spirit, but then he falls a prey to women. இவன் வல்லமையாய் பரிசுத்த ஆவியானவரால் அசைக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் ஒரு ஸ்திரீயினிடத்திலே போய் விழுந்து விட்டான். He would deliver the Israelites. அவன் இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கினான். He could put hundreds of Philistines to flight. நூற்றுக்கணக்கான பெலிஸ்தியர்களை அவன் கொன்றான். But whenever he saw a pretty woman, ஆனால் எப்பொழுதெல்லாம் அழகுள்ள ஸ்திரீகளை பார்த்தானோ he'd fall. அவன் விழுந்து விடுவான். He could tear lions to pieces with his hands. தன்னுடைய கைகளினாலே சிங்கத்தின் வாயை கிழித்தான். But there was another lion inside him. ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு சிங்கம், The வேறொரு lion சிங்கம் of இருந்தது. sexual lust. அது என்னவன் பாலியல் இச்சை என்கிறதான ஒரு சிங்கம். And he couldn't conquer that one. அதை அவனால் ஜெயம் பெற முடியவில்லை. That conquered him. அது அவனை மேற்கொண்டது. Now if you and I saw a physical lion on the outside on the roads, நீங்களும் நானும் சாலையிலே ஒரு சிங்கத்தை பார்த்தால் we'd run away. நாம் ஓடி விடுவோம். Naturally, because we know that it's more powerful than us. நம்மை காட்டிலும் அது வலிமை வாய்ந்தது என்பதை நாம் Now அறிந்திருக்கிறோம். my question is this. என்னுடைய கேள்வி இதுதான். Why don't you run away in the same way if you're a Christian when you're tempted by sexual lust? பாலியல் இச்சையிலே சோதிக்கப்படும் பொழுது ஏன் அதே விதமாக நீ கிறிஸ்துவனாய் இருக்கிற நீ ஓடி விடக்கூடாது? Because you think that that is not as dangerous as the lion. சிங்கத்தை போல இது ஆபத்தானது அல்ல என்று எண்ணுகிறபடினால். But what we learned from Samson's life is சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? that outer lion could never have destroyed his ministry. வெளியே காணப்படுகிற சிங்கம் அவனுடைய ஊழியத்தை கெடுத்திருந்திருக்க முடியாது. Even if that lion bit off one of his hands, அவனுடைய கை ஒன்றை கடித்திருந்தாலும் he கூட could have still retained the anointing. அவன் அபிஷேகத்தை வைத்திருந்திருக்க முடியும். But when he yielded to the lion inside, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு தன்னை இசைந்து he கொடுத்தவன் lost everything. அவன் எல்லாவற்றையும் Finally இழந்தான். lost his life. கடைசியாக தன் He ஜீவனை became a இழந்தான். slave. அவன் ஒரு He அடிமையாய் not மாறினான். only lost the anointing, he became a slave of the Philistines. அபிஷேகத்தை இழந்தது மட்டுமல்ல, அவன் பெலிஸ்தியருக்கு அடிமையாய் மாறிவிட்டான். So when we concentrate on the anointing of the Spirit only for ministry, நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்துக்காக மட்டுமே நாம் பரிசுத்தவான் அபிஷேகத்தை and பயன்படுத்துவதாக don't இருந்தால், concentrate on the power of the Holy Spirit to deliver us from sin, பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை நாம் you நம்பாவிட்டால் can end up like Samson even today. இன்றைக்கும் கூட சிம்சோனை போல நீங்க வாழ்க்கை There முடிவடைய are many முடியும். preachers like that today, இன்றைக்கு இப்படிப்பட்ட அநேக பிரசங்கியாளர்கள் இருக்கிறார்கள். in their inner life have no victory. உள்ளான வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஜெயமில்லை. They are as defeated as any old covenant person. பழைய உடன்படிக்கை மனிதனைப் போலவே இவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். On the outside, they have a powerful ministry. ஆனால் வெளிப்பிரகாரமாக அவர்களுக்கு ஒரு வல்லமையான ஊழியம் இருக்கிறது. These are old covenant Samsons. இவர்கள் எல்லாரும் பழைய உடன்படிக்கையில் உள்ள சிம்சோன். They haven't understood one single thing about the new covenant that Jesus established. இயேசு நியமித்ததான புது உடன்படிக்கையை அவர்கள் துளி கூட அறியவில்லை. In the new covenant, the Holy Spirit comes to deal with the lion inside our புது flesh. உடன்படிக்கையிலே நம்முடைய மாம்சத்திலே மறைந்து இருக்கிற சிங்கத்தோடு கூட இடைபடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் In வருகிறார். chapter 17, 17ஆம் அதிகாரம் we read the first story of a professional preacher who was hired by a businessman. ஒரு வியாபார மனிதன் மூலமாக வாடகைக்கு எடுக்கப்பட்டதான தொழிலுக்காக பிரசங்கிக்கிற ஒரு You மனிதனை know, a குறித்து வாசிக்கிறோம். businessman said to a priest there, "Why don't you come and be a priest for me and I'll pay you and give you a change of clothes?" ஒரு தொழில் அதிபன் இந்த பிரசங்கியாரை கூப்பிட்டு நீ ஏன் என்னிடத்தில் வரக்கூடாது, நான் உனக்கு துணிமணியெல்லாம் வாங்கி தருவேன் என்று சொல்கிறான். And he thought that God would bless him if he got a preacher like that. இப்படிப்பட்ட பிரசங்கியாரை தன்னுடைய கைக்குள்ளே போட்டுக்கொண்டால் தேவன் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று அந்த தொழிலதிபன் You எண்ணினான். see how they all went into idolatry. அவர்கள் எல்லாரும் விக்கிரகங்களுக்குள்ள எப்படி And போனார்கள் we என்று see the பார்க்கிறோம். same thing happening today. இன்றைக்கும் இதே காரியம் நடக்கிறது. Professional preachers வேலைக்காக paid பிரசங்கிக்கிறவர்கள் a salary by rich people. ஐஸ்வர்யங்களினாலே சம்பளம் And they கொடுக்கப்படுகிறது. go to whichever church will pay them the highest salary. அதிக சம்பளம் கொடுக்கிற சபைக்கு பாஸ்டர்களாக போய் சேருவார்கள். And they don't deliver people from sin. ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதில்லை. They just continue an old covenant church there. அங்கே பழைய உடன்படிக்கை சபையை நடத்தி What கொண்டிருக்கிறார்கள். is the reason for this? இதற்கு என்ன காரணம்? That is summed up in the last verse of the book of Judges. நியாயாதிபதியின் கடைசி புத்தகத்தில் அது It சொல்லப்பட்டிருக்கிறது. says there, in those days there was no king in Israel. Everyone did what was right in his own eyes. அந்நாட்களில் இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிப்போனபடி செய்தான். Everybody did exactly what they felt like. ஒவ்வொருவனும் தான் எப்படி உணர்ந்தானோ அப்படியே And செய்ய so ஆரம்பித்தான். nobody cared to find out what God's will was. தேவ சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு யாரும் பிரயாசப்படவில்லை. So soon after Joshua's death, யோசுவாவின் மரணத்துக்கு பிறகு வெகு சீக்கிரமாக things went down so badly. காரியங்கள் மிகவும் தலைகளாய் மாறி கீழாக போய்விட்டது. The same thing in the days of the apostles. As soon as they died, the churches went down. அதே போலதான் அப்போஸ்தலருடைய நாட்களிலேயும் அவருடைய காலத்துக்கு பிறகு சபையானது கீழான நிலைக்கு போய்விட்டது. God wants men and women who are devoted to Him, who will always lift up others around them. எப்பொழுதுமே தங்களை சுற்றி உள்ளவர்களை தூக்கி விடுகிறதான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுக்கு தேவை. And they have to be men who don't do what is right in their own eyes, அவர்கள் தங்கள் கண்களுக்கு சரியானப்பட்டதை செய்யக்கூடாது. who do what is right in the Lord's eyes, தேவனுடைய கண்களுக்கு எது சரி அதைத்தான் அவர்கள் செய்ய and who வேண்டும். seek His will, அவருடைய சித்தத்தையே தேடுகிறவர்கள், and who can lift up the spirit of others who are backsliding. பின்வாங்கி போனவருடைய ஆவியை உயிர்மீட்சி அடைய செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
This is what God wants you and me to be in our day. நம்முடைய நாட்களிலே இப்படித்தான் தேவன் நம்மை இருக்கும்படியாக விரும்புகிறார். We're living in a time similar to the book of Judges. நியாயாதிபதிகளின் காலத்தைப் போலவே இப்பொழுது இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். God wants men and women who have conquered the lion inside them. உள்ளே உள்ள சிங்கத்தை ஜெயம் கொண்டதான மக்கள் தேவனுக்கு தேவை. May God help you and me to be like that. நீங்களும் நானும் அப்படி இருக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Welcome again to Words of Life program. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். We are studying through the Bible book by book. வேதத்தை நாம் ஒவ்வொரு புத்தகமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். And we have now reached the book of Ruth. இப்பொழுது நாம் ரூத் புத்தகத்திற்கு வந்திருக்கிறோம். This is also a story that happened in the time of the judges. நியாயாதிபதிகளுடைய காலத்தில் நடந்ததான ஒரு சரித்திரத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். It's a very interesting story. இது மிகவும் நல்ல ஒரு விருப்பமான கதையாக It's இருக்கிறது. a story of a woman who was not an Israelite. இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்திராத ஒரு ஸ்திரீனுடைய கதையை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். Ruth was a Moabitess. ரூத் மோவாபிய ஸ்திரீ. And we could say the subject of this book is God's sovereign choice. தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தெரிந்து கொள்ளுதல் என்று நாம் சொல்லலாம். And here we read of a woman who was completely outside the stream of God's chosen people. தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஜனத்துக்கு வெளியே இருந்ததான ஒரு ஸ்திரீ, being chosen by God to become one of the ancestors of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வம்சத்திலே வந்ததான ஒருவராக தேவன் எடுத்துக்கொண்டார். She became the great grandmother of David. தாவீதினுடைய பெரிய பாட்டியாக அவள் மாறி இருக்கிறார். See in the last verses of this book, இந்த புத்தகத்தின் கடைசி வசனங்களை பாருங்கள். Boaz married Ruth. போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டார் in this book. இந்த புத்தகத்திலே. And Boaz's son, chapter 4 verse 21, was Obed. 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே போவாஸ் ஓபேதை பெற்றான் என்று பார்க்கிறோம். And his grandson was Jesse. அவனுடைய பேரன் பெயர் ஈசாய். His great grandson was David. அந்த பேரனுடைய மகன் தான் தாவீது. So Ruth became the great grandmother of David. ஆகவே தாவீதினுடைய பெரிய பாட்டியாகத்தான் ரூத் மாறினாள். So you see how wonderfully this woman who was completely outside what the Israelites would call a Gentile became an ancestor of Jesus இஸ்ரவேல் Christ. மக்கள் புறஜாதிகள் என்று அழைக்கக்கூடிய அந்த ஜாதியிலிருந்து வந்த ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வம்சத்திலே காணப்படுகிறாள். In fact, a number of the women mentioned in the genealogy of Jesus இயேசுவினுடைய வம்ச வரலாறிலே இருக்கக்கூடிய அநேக ஸ்திரீகள் outside the stream of Israel. இஸ்ரவேல் என்றதான அந்த தேசத்துக்கு புறமானவர்களாக There இருக்கிறார்கள். are 4 women mentioned in Matthew chapter 1. மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 4 ஸ்திரீகளுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாமார், who was not a descendant of Abraham. ஆபிரகாமின் சந்ததியாய் அவள் இல்லை. She happened to be the daughter-in-law of Judah. யூதாவுடைய மருமகளாய் இருந்தாள். And then the second woman was Rahab, who was a harlot, again not a descendant of Abraham. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீனுடைய பெயர் ராகாப், அவளும் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. And the third woman mentioned is Ruth. மூன்றாவது ஸ்திரீயின் பெயர் ரூத், who was also not a descendant of Abraham. இவளும் ஆபிரகாமின் சந்ததி அல்ல. And the fourth is Bathsheba, நான்காவது ஸ்திரீயின் பெயர் பத்செபாள், who was married to Uriah the Hittite. ஏத்தியனாகிய உரியாவினுடைய மனைவி. He was a Hittite, அவன் ஏத்தியன், not a descendant of Israel. அவனும் இஸ்ரவேல் வம்சத்தான் அல்ல. So here the women mentioned in, of course Bathsheba was not an ancestor, பத்செபாள் இயேசு அந்த வம்சாவளியில் வரவில்லை. but her name is there because Joseph, she was a ancestor of Joseph. ஆனால் யோசேப்பினுடைய வழியிலே பார்க்கும்பொழுது அந்த வழியிலே அவள் வருகிறாள். But it's very interesting to see that because to show that Jesus came to save women and to save Gentiles too. இயேசு ஸ்திரீகளை ரட்சிக்க முடியாக வந்தார், புறஜாதியாரை ரட்சிக்க முடியாமல் வந்தார் என்பதை காண்பிக்கும்படியாக இப்படி தேவன் அனந்த ஞானத்தினாலே செய்தார். Who was this Moab? மோவாப் என்பவர் யார்? Moab was the son born to Lot when he committed adultery with his own daughters. லோத்து தன்னுடைய சொந்த மகள்களோடு கூட வேசித்தனம் பண்ணி அதன் மூலமாய் பிறந்த பிள்ளை தான் மோவாப். And from that comes this woman called Ruth. அந்த சந்ததியிலே தான் ரூத் என்கிற இந்த பெண் வருகிறாள். She is such a God-fearing sister. இவள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சகோதரியாய் இருந்தாள். So here is an example of God's sovereign choice. ஆகவே தேவனுடைய அனந்த தெரிந்து கொள்ளுதலை நாம் இங்கே பார்க்கிறோம். So the story is about a man, an Israelite, who in the time of famine went to Moab. பஞ்ச காலத்திலே ஒரு இஸ்ரவேல் மனிதன் அவன் மோவாப்புக்கு செல்கிறான். To get a job and to work there. அங்கே வேலை செய்து பிழைக்கும்படியாக போகிறான். And he died there.
அவன் அங்கே மரிக்கிறான். And his two sons married Moabite girls. அவனுடைய 2 குமாரர்களும் மோவாபிய ஸ்திரியை திருமணம் செய்து கொள்கிறார்கள். And they also died. அவர்களும் மரித்து விட்டார்கள். And finally it's just the mother-in-law and these 2 daughters-in-law left. கடைசியாக அங்கே மீந்திருக்கிறவர்கள் மாமியாரும் 2 மருமக்கள்மாரும். And the mother-in-law's name was Naomi. அந்த மாமியாருடைய பெயர் நகோமி. And the 2 daughters-in-law were Ruth and Orpah. ரூத்தும் ஓர்பாலும் தான் அந்த 2 மருமகள்மார்கள். And then she said, well, now I might as well go back to my home country. நான் இப்பொழுது திரும்பமாய் என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறேன் என்று அவள் சொல்கிறாள். Because the famine was over in Israel. ஏனென்றால் இஸ்ரவேலிலே பஞ்சம் முடிந்து விட்டது. So she told her daughters-in-law, அவன் மருமக்கள்மாரை பார்த்து now சொல்கிறாள், you are not Israelites, you can go back to your home, I can't do anything more for you. நீங்கள் இஸ்ரவேல் மக்கள் அல்ல, ஆகவே நீங்கள் உங்கள் ஊருக்கு இங்கே இருந்து விடுங்கள், நான் உங்களுக்கு என்று செய்வதற்கு ஒன்றுமில்லை. They both said, no, 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 we'll come with you. Verse 10. இல்லை இல்லை, நாங்கள் நீங்க எங்கே போனாலும் அங்கே வருவோம் என்று சொல்கிறார்கள். But Naomi said, how can I give you somebody to marry you now? இப்பொழுது உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு யாரை கொடுப்பது? Even if I go and have a husband, are you going to wait till they grow, my sons grow up and then you marry them? இனிமேல் நான் போய் வேறொரு திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிள்ளை எனக்கு பிறந்தாலும் கூட அவர்கள் வளரும் வரை எவ்வளவு நாட்கள் ஆகும்? Because that was the custom in Israel, that if a man died, his brother should marry the wife. ஒரு மனிதன் மரித்து விட்டால் அவனுடைய சகோதரன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். So she said, the hand of the Lord has been against me. ஆகவே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்கிறாள். Please go back to your home. நீங்கள் தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு போய்விடுங்கள். The 2 daughters-in-law wept. 2 மருமக்கள்மார்களும் அழுகிறார்கள். And see the difference in verse 14. 14ஆம் வசனத்தில் அந்த வித்தியாசத்தை பாருங்கள். Orpah kissed her mother-in-law, Ruth clung to her. ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போகிறாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். And Orpah went back. ஓர்பாள் திரும்பி போய்விட்டாள். She wanted to get a husband. அவளுக்கு ஒரு புருஷன் கிடைத்தால் போதும் என்று போய்விட்டாள். I can't go like this and remain as a widow all my life. என் வாழ்நாள் முழுதுமாய் ஒரு விதவையாய் நான் இருக்க முடியாது. Because nobody would marry her. ஏனென்றால் யாருமே அவளை திருமணம் செய்ய முடியவில்லை. So let me go back to my own land and find a husband. ஆகவே என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போய் அங்கே நான் ஒரு புருஷனை கண்டுகொள்ளட்டும் என்று போய்விடுகிறாள். ஆனால் ரூத், she said, I've got a mother-in-law and I don't want to go back to those old gods. எனக்கு ஒரு மாமியார் இருக்கிறார்கள், நான் பழைய தேவர்களிடத்திலே நான் போக மாட்டேன். She knew that if she went back to Moab, she'd have to start worshiping idols again. மோவாபுக்கு தேசத்துக்கு மீண்டுமாய் திரும்பி போனால் அங்கே விக்கிரகங்களை தான் வணங்க வேண்டும் என்று அவள் அறிந்திருந்தாள். Orpah was willing to worship idols in order to get a husband. புருஷன் கிடைத்தால் பரவாயில்லை, விக்கிரகத்தை வணங்கினாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஓர்பாள் போய்விட்டாள். Many people like that today will compromise any extent in order to get the type of husband or wife they want. தங்களுக்கு வேண்டிய கணவனோ மனைவியோ கிடைக்கும் வரை எவ்வளவு வேண்டுமானாலும் ஒத்துப்போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். The idols people worship today are beauty and money. இன்றைக்கு ஜனங்கள் வணங்குகிற விக்கிரகம் என்பது அது அழகும் பணமும். That means if the girl is not very spiritual, it doesn't matter if she is good looking. ஒரு ஸ்திரீ அழகுள்ளவளாக இருந்தால் போதும், ஆவிக்குரியவளாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். And if the boy is not very spiritual, it doesn't matter, he's got a good job, he's got a nice salary. பையன் அவன் நல்ல ஆவிக்குரியவனா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நல்ல சம்பளம் வாங்குகிறான், ஆகவே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். Those are the idols people worship today. இன்றைக்கு ஜனங்கள் வணங்குகிற விக்கிரகங்கள் இவைகள் தான். And that is what Orpah is a picture of. All such believers. இப்படிப்பட்ட எல்லா விசுவாசிகளுக்கும் அடையாளமாக ஓர்பாள் இருக்கிறார். They seek their own in marriage. அவர்கள் திருமணத்திலே தனக்கானவைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். But Ruth said no. ரூத் இல்லை என்று சொல்லிவிட்டார். I am willing to be single all my life. என் வாழ்க்கையில நான் தனியாளாய் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்கிறார். I will not worship any idol. நான் இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டேன். How many young brothers and sisters are there like that today, like Ruth? இன்றைக்கு ரூத்தை போல எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். She told her mother-in-law, அவள் தன் மாமியாரை பார்த்து சொல்கிறாள், I'll go where you go. நீர் எங்கே போகிறீரோ அங்கே நான் போகிறேன். Your people will be my people. உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். Your God will be my God. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். And where you die, நீ எங்கே மரணமடைகிறாயோ there I'll be buried. நானும் அங்கே மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். I don't want to go back to my idols. என்னுடைய விக்கிரகங்களுக்கு பின்னாக நான் போக விரும்பவில்லை. See, it's not just because she loved Naomi, her mother-in-law. நகோமி ஆகிய தன்னுடைய மாமியார் அதிகமா நேசித்தபடியால் she did not want to go back to her old gods. தன்னுடைய பழைய தேவர்களிடத்திலே போக அவள் விரும்பவில்லை. idols. அந்த விக்கிரகங்களிடத்திலே போக அவள் விரும்பவில்லை. That's what she wanted to avoid. அதைத்தான் தவிர்க்க விரும்பினாள். And Naomi said, okay. சரி என்று நகோமி சொல்லிவிட்டாள். So they came back to the land. ஆகவே அவர்கள் அந்த தேசத்துக்கு வருகிறார்கள். பெத்லகேம் என்ற ஊருக்கு வருகிறார்கள். And now see the plan of God here. இங்கே தேவனுடைய திட்டத்தை பாருங்கள். Naomi had a relative, we read in chapter 2 verse 1. இரண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நகோமிக்கு ஒரு உறவினன் இருக்கிறான். And a very rich man. அவன் மிகுந்த ஆஸ்திக்காரனாய் இருக்கிறான். But he was also a bachelor, he was not married. அவனுக்கு திருமணமாகவில்லை, அவனும் ஒரு பிரம்மச்சாரியாக தான் இருந்தான். இருந்தான். He was Naomi's closest relative. அவன் நகோமிக்கு நெருங்கிய உறவினன். Now Ruth did not know anything about this. ரூத்துக்கு அதை பற்றிலாம் தெரியாது. Ruth never knew such a person existed. இப்படி ஒருவன் இருக்கிறான் என்றே தெரியாது ரூத்துக்கு. She just went back to follow the Lord.
தேவனை பின்பற்ற முடியாய்தான் அங்கே But போகிறாள். because she went to follow the Lord, தேவனை பின்பற்ற முடியாய் போனபடினாலே God added to her, as you read in the story, a wonderful husband தேவன் நல்ல ஒரு கணவனையும் சேர்த்து கொடுத்தார். and made her in the ancestral line of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே வரக்கூடிய ஒரு நபராய் மாற்றினார். But she discovered all that only after she had taken that decision. இந்த தீர்மானத்தை எடுத்த பிறகுதான் இவைகளை எல்லாம் அவள் Think of கண்டுபிடித்தாள். what Orpah lost ஓர்பாள் எவ்வளவு இழந்து விட்டாள் என்று பாருங்கள். by choosing just to go and get married. அங்கே போய் திருமணம் செய்ய முடியாது தேர்ந்தெடுத்தபடினாலே எவ்வளவு இழந்து விட்டாள். Ruth chose to be single, ரூத் தனியா இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி but God loved her and gave her a husband and gave her many other things. ஆனால் தேவனும் அவளை நேசித்து அவளுக்கு அநேக காரியங்களை And கொடுத்தார். there's a whole book about her in the Bible. வேதத்திலே அவளை பற்றி ஒரு புத்தகமே The காணப்படுகிறது. whole world knows about her now for 3,000 years. கடந்த 3000 ஆண்டுகளாக முழு உலகமும் இதை அறிந்திருக்கிறது. Orpah, ஓர்பாள் people know about her only because her name comes in the book of Ruth. ரூத்திலே ஒரு இடத்திலே அவள் பேர் வருகிறபடினாலே தான் ஓர்பாளை This is a lesson for all of us. இது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். So Ruth comes and Naomi says to her ரூத் வருகிறாள், நகோமி அவளிடத்தில் சொல்லுகிறாள் that she's got this relative called Boaz. போவாஸ் என்கிறதான என்னுடைய உறவினன் இருக்கிறான். So Ruth says, let me go and gather I can't work there, but let me gather all the leftover bits of grain from there. நான் அங்கே போய் வேலை செய்ய முடியாது, ஆனால் அங்கே கீழே விழுகிற கதிர்களை நான் பொறுக்கி வரட்டும் என்று சொல்லி அங்கே போகிறாள். It says in verse 3, she departed and she was not an employed worker. அவள் அங்கே கூலிக்காக வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி அல்ல. But you know, there was a law in Israel that whatever people, when they glean, whatever is left behind, they shouldn't pick up. இஸ்ரவேலிலே ஒரு பிரமாணம் இருந்தது, அறுக்கும் பொழுது அவர்கள் சேர்த்ததுக்கு பிறகு கீழே மீதியாய் இருக்கிற காரியங்களை அவர்கள் சேர்க்க வேண்டாம். Ruth knew that. ரூத்துக்கு அது தெரியும். From her mother-in-law. மாமியாரிடத்திலிருந்து So அறிந்திருக்கிறார். she went behind and picked up all these leftover bits. ஆகவே அங்கே கீழே விழுகிற கதிர்களை எல்லாம் அவள் பொறுக்கி கொண்டிருக்கிறார். In order to feed her mother-in-law and herself. தன்னையும் தன்னுடைய மாமிக்கும் போஜனம் உண்டாகும்படியாக. And then Boaz saw this young woman picking up all these bits. இங்கே அங்கே இங்குமாய் கிடக்கக்கூடிய கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியை போவாஸ் பார்க்கிறான். Who is this? இவள் யார்? She said, this is the Moabite girl who came with Naomi. நகோமியோடு கூட வந்திருக்கிற மோவாபிய ஸ்திரி என்று சொல்கிறான். And Boaz called her. போவாஸ் அவளை கூப்பிடுகிறான். He said, don't go glean in any other field. You be here. I'll give you enough for your needs. நீ வேறு எந்த வயலுக்கும் போய் கதிர்களை பொறுக்க வேண்டாம், இந்த வயலிலே உனக்கு போதுமான அளவு கதிர்களை தருகிறேன் என்று சொல்கிறான். And I've told the servants not to touch you. உன்னை தொட வேண்டாம் என்று சொல்லி வேலைக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். And she was so humble. She fell on her face and said, thank you so much. அவள் மிகுந்த தாழ்மையுள்ள ஒரு சகோதரியா இருந்தபடினாலே அவனுடைய காலிலே விழுந்து நன்றி செலுத்தினாள். See what attracted Boaz to Ruth in the beginning. ஆரம்பத்திலே போவாஸ்க்கு ரூத் எப்படி கவர்ச்சியா இருந்தால் We don't even know whether Ruth was good looking. ரூத் அழகாய் இருக்கிறாளா இல்லையான்னு நமக்கு We தெரியாது. certainly know she was a widow. ஆனால் அவள் விதவை என்று தெரியும். I mean, a young man who's rich and handsome, he's not going to go after a widow. ஒரு அழகுள்ள ஆஸ்திகாரனா இருக்க ஒரு வாலிபன் அவன் ஒரு விதவையை திருமணம் செய்து that கொண்டான். also widow who's from some strange Moabite nation. அது மட்டுமில்லாமல் இந்த விதவை ஏதோ அந்நிய தேசமாகிய மோவாபிலிருந்து வந்தவள். What attracted Boaz to Ruth was this. ஆனால் போவாஸ் இடத்திலே ரூத் எப்படி அவர் கவர்ச்சியா இருந்தார்? Verse 11. 11ஆம் வசனம். All that you have done for your mother-in-law after death of your husband has been reported to me. உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்த எல்லாவற்றையும் நான் அறிந்து கொண்டேன் என்று 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். It's amazing how when God wants to bring a man and a woman together, தேவன் எப்படி ஒரு மனிதனையும் மனுஷியும் ஒன்றாக கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. He gives the good information about the one person to the other, so the person will be attracted. ஒரு நபர் இன்னொரு நபரோடு கூட ஈர்க்கப்படும்படியாக அவருடைய நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த மனிதன் அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறார். That was not an accident that Boaz heard about all these good reports. இந்த நல்ல அறிக்கைகள் எல்லாம் கேள்விப்பட்டது தற்செயலாய் நடந்த காரியம். God allowed him to hear it. இவைகளை எல்லாம் கேட்கும்படியாக தேவன் அனுமதித்திருக்கிறார். And Boaz said, may the Lord reward your work. உன் வேலைக்கெல்லாம் தேவனே பதில் கொடுப்பார் என்று Because you have come to the God of Israel to seek refuge from him. Verse 12. 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு இந்த பலன் கிடைக்கும். Boaz was a God-fearing man and he was attracted to her because this woman chose God. இந்த ஸ்திரீ தேவனை தெரிந்து கொண்டபடினாலே தேவனுக்கு பயப்படுகிற போவாஸ் இவனால் ஈர்க்கப்படுகிறார். Knowing that she would not get a husband, she chose God. தனக்கு புருஷன் கிடைக்க மாட்டான் என்று அறிந்திருந்தும் தேவனை அவள் தெரிந்து கொண்டாள். And Boaz told his servants. போவாஸ் தன்னுடைய வேலைக்காரர்களிடம் சொல்கிறான். Verse 16, you must purposely leave some extra bits of grain for her to pick up behind. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்த விடுங்கள் என்று சொல்கிறான். See how good he was. எவ்வளவு நல்லவனாய் இருந்தான். And she took up all this and took it to her mother-in-law. அவள் இந்த காரியங்களை எல்லாம் பொறுக்கிக் கொண்டு மாமியாரிடத்தில் செல்கிறாள். And gave Naomi. நகோமி இடத்திலே கொடுக்கிறாள். And his mother-in-law asked her, where did you glean today? இன்றைக்கு எங்கே போய் பொறுக்கினாய் என்று கேட்கிறாள். He said, with this man called Boaz. போவாஸ் என்பவனுடைய நிலத்திலே தான் பொறுக்கினேன் என்று சொல்கிறாள். And Naomi said, praise the Lord, he is one of our closest relatives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
அவன் நம்முடைய நெருங்கின உறவினன் என்று சொல்கிறாள் நகோமி. Now it's possible that Naomi had mentioned Boaz's name before, but it's possible that she hadn't mentioned it also. அவள் ஒருவேளை போவாஸ் என்கிற பெயரை ஏற்கனவே ரூத்துக்கு சொல்லி இருந்திருக்கலாம், சொல்லாமலும் But இருந்திருக்கலாம். if she had not mentioned it, அவள் சொல்லாமல் then there's an இருந்திருப்பாள். amazing leading of God that of all the fields, Ruth should go and land up in Boaz's field. அவள் சொல்லாமல் இருந்திருப்பாளேயானால் இது தேவனுடைய திட்டவட்டமான வழிநடத்துதல். வேறு எந்த வயலுக்கும் போகாமல் போவாசுடைய வயலுக்கு ரூத் போகிறாள். It's the leading of God when God circumstantially leads a man and a woman together in marriage. திருமணத்திலே தேவன் ஒரு மனிதனை மனுஷியும் இணைக்கிறது, அவர் சூழ்நிலை நிமித்தமாக இணைக்கிறார். This is a great encouragement for young people who are seeking for partners in their life. வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு துணையை தேடிக் கொண்டிருக்கிறார்களே, உங்களுக்கு நல்ல ஒரு பாடம். In the book of Ruth, ரூத்தின் if you honor God, God will arrange circumstances to bring you to the person he has chosen for you. தேவனை நீ கனம் பண்ணுவாயானால் நீ தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிற நபரை நீ பார்க்கும்படியாக சூழ்நிலையை ஆயத்தம் பண்ணி தருவார். So after that Naomi said to Ruth, you go only to this field. அதற்கு பிறகு நகோமி ரூத்தை பார்த்து இந்த வயலுக்கு மட்டும் போ என்று சொல்கிறாள். And then after she was gleaning like that, இப்படியே பொறுக்கிக் கொண்டே காலங்கள் செல்லுகிறது, till the end of the harvest, அந்த அறுவடை முடிகிறது. Naomi began to think, நகோமி எண்ணி பார்க்கிறாள், I must find some security for you and get your husband. உனக்கு இப்பொழுது ஒரு பாதுகாப்புக்காக ஒரு புருஷனை நான் தேட வேண்டியிருக்கிறது. And Naomi had the hope that Boaz would choose Ruth even though she is a Moabitess. ரூத் மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும் கூட ஒருவேளை போவாஸ் இவளை தேர்ந்தெடுக்கலாம் என்று எண்ணினாள். Now Boaz was a God-fearing man. போவாஸ் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். He knew the law of God. அவன் தேவனுடைய பிரமாணங்களை அறிந்திருந்தான். And I want to read to you one of the laws of God in Deuteronomy 23:3. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு பிரமாணத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, No Moabite shall enter the assembly of the Lord, none of their descendants, even to the 10th generation, shall ever enter the assembly of the Lord. உபாகமம் 23:3 பார்க்கிறோம், அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. That means even if this Moabitess comes and marries an Israeli, இந்த மோவாபிய ஸ்திரீ ஒரு இஸ்ரவேல் வம்சத்திலே வரக்கூடிய ஒரு பையனை திருமணம் செய்து or a கொண்டால் கூட, Moabite man marries an Israeli girl அல்லது ஒரு மோவாபிய பையன் இஸ்ரவேல் பொண்ணை திருமணம் செய்து and கொண்டால் lives in கூட, Israel, இஸ்ரவேலிலே வாழ்ந்தால், or Moabites come and live in Israel, அல்லது மோவாபியன் இஸ்ரவேலிலே வந்து வாழ்ந்தால், become Jewish proselytes அங்கே யூத நாட்டினராய் மாறினாலும் கூட for 10 generations, 10 they தலைமுறைகளுக்கு still cannot enter God's house. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. What about Ruth? ரூத்தை பற்றி She என்ன? was first generation Moabitess. அவள் முதல் சந்ததியிலே மோவாபிய முதல் சந்ததியிலே வருகிறாள். Only thing she had married a Israeli. இஸ்ரவேலிலே அவள் திருமணம் செய்து கொண்டாள். But Boaz set aside all that. ஆனால் போவாஸ் இவைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டாள். He felt the leading of God. அவன் தேவனுடைய வழிநடத்தல் உணர்ந்தான். Sometimes you may think, how in the world can God lead me? I've got so many disqualifications. எனக்கு எவ்வளவோ தகுதி இல்லாத காரணங்கள் இருக்கிறது, எப்படி தேவனை வழிநடத்த முடியும் என்று நீ எண்ணலாம். You certainly don't have more disqualifications than Ruth. ரூத்தை காட்டிலும் அதிகமான தகுதி இல்லாத தன்மை உங்களுக்கு இல்லை. And see how God led her. தேவன் எப்படி அவளை வழிநடத்துகிறார் என்று பாருங்கள். And she went to the threshing floor. அங்கே போரடிக்கிற இடத்திற்கு அவள் செல்கிறாள். And did what her mother told her to do. தன்னுடைய தாய் சொன்ன காரியத்தை அங்கே செய்கிறாள். She said, when you see where Boaz is sleeping, just go near his feet and lie down there. போவாஸ் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய பாதத்தண்டை போய் நீ படுத்துக்கொள்ள என்று சொல்கிறாள். And so when Boaz went to lie down after eating and drinking, புசித்து குடித்த பிறகு போவாஸ் படுக்க செல்கிறான். she lay down at his feet. அவனுடைய பாதத்தண்டை இவள் போய் படுத்துக் கொள்கிறாள். In the middle of the night, இரவிலே he suddenly discovered a woman is sleeping at his feet. ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டை படுத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை பார்க்கிறான். And she told him what her mother-in-law had told her to say. தன்னுடைய மாமி என்ன சொல்லச் சொன்னாலும் அதை சொல்லுகிறாள். Said, you're a close relative. நீர் நெருங்கிய உறவினர். Please cover me. என்னையும் போர்த்திக் கொள்ளும். That means, please marry me. அதனுடைய பொருள் என்னவென்றால் என்னையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள். And Boaz was a much older man. போவாஸ் வயது முதிர்ந்தவனாய் இருந்தான். And he told Ruth, அவன் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், I'm so excited that you didn't go after one of these young men who are more attractive than I am. என்னை காட்டிலும் மிகவும் கவர்ச்சியா இருக்கக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பின்னால் நீ போகவில்லை. But you choose an older person like me. என்னை போல வயது முதிர்ந்தவனை நீ தேர்ந்து Now கொண்டாய். he says, don't fear. பயப்படாதே. I'll do for you. நான் உனக்காக செய்வேன். Because chapter 3 verse 11, you are a woman of excellence. நீ குணசாலி என்பதை ஜனமாகி ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று 11ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம். In the months that she was in Israel. அவள் இஸ்ரவேலிலே இருந்த அந்த மாதங்களில் எவ்வளவு நல்ல சாட்சியை பெற்றுக்கொண்டாள். He was an upright man.
அவனும் ஒரு நேர்மையான ஒரு And he மனிதன். says there's a closer relative than me that you என்னை have. காட்டிலும் உனக்கு நெருங்கின உறவினர் ஒருவன் இருக்கிறான். So it will be unrighteous if I choose to marry you first. நான் உன்னை முதலாவது திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அது அநீதியா இருக்கும். Let me find out from him whether he will fulfill this law. அவன் இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவானா இல்லையா என்று அவனிடத்திலே நான் போய் கேட்கட்டும். And then பிறகு he gave her some grain and she went back to her mother-in-law. கொஞ்சம் தானியத்தை கொடுத்த உடனே அவள் மாமியாரிடத்திலே போய் சேர்கிறாள். Then Boaz went up in chapter 4 to this other relative. இந்த 4ஆம் அதிகாரத்திலே அந்த இன்னொரு உறவினரிடத்திலே போவாஸ் போகிறான். And said, will you redeem Naomi's land and marry her daughter-in-law? நீ நகோமினுடைய சொத்தை மீட்கும்படியாக அவனுடைய மருமகளை திருமணம் செய்து கொள்வாயா என்று போவாஸ் தன்னுடைய அந்த நெருங்கின உறவினத்திலே கேட்கிறான். That man was willing to redeem the land, but when he heard about the Moabitess daughter-in-law, he said, no, then I can't do it. அந்த நிலத்தை மீட்பதற்கு அவனுக்கு இஷ்டம்தான், ஆனால் அவளுடைய மருமகள் மோவாபிய தேச ஸ்திரீ என்று கேள்விப்பட்ட உடனே நான் எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டான். That was the real reason. He said no. இதற்காகத்தான் அவன் இல்லை என்று சொல்லிவிட்டான். So Boaz made him acknowledge that in the presence of the elders. ஆகவே இஸ்ரவேல் மூப்பர்கள் மத்தியிலே இந்த காரியத்தை அவன் நிச்சயப்படுத்திக் கொண்டான். Publicly said, okay, I bought Naomi's land and I've acquired Ruth to be my wife. ஆகவே பொதுப்படையிலே அங்கே மக்கள் முன்னிலையிலே நான் இப்பொழுது நகோமியுடைய நிலத்தையும் சொத்தையும் மீட்டுக் கொண்டேன், நான் அவளுடைய மருமகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறான். So Boaz married Ruth. ஆகவே போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டான். Now here is a picture also of Jesus Christ and us. இங்கே இயேசு கிறிஸ்துவையும் நம்மை ஒப்பிட்டு இந்த காரியத்தை நாம் பார்க்க We are also like Ruth, a Moabitess, not part of the chosen race, outside the fold. நாம் மந்தைக்கு புறம்பா இருக்கக்கூடியதான தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அல்லாத மக்களாய் நாம் இருக்கிறோம். And we need somebody to redeem us. நம்மை யாராவது மீட்டுக் கொள்ள வேண்டும். Just like Ruth needed to be redeemed. ரூத் எப்படி மீட்கப்பட வேண்டி இருந்ததோ அதுபோல நாமும் மீட்கப்பட வேண்டும். But the law was that only a relative can redeem you. ஆனால் பிரமாணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உறவினர் மட்டுமே மீட்டுக் கொள்ள முடியும். And we don't have any relative to redeem us. நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக யாரும் உறவினர் இல்லை. We were sinners, lost. நாம் பாவிகளாய் இருந்தோம், கெட்டு போயிருந்தோம். So Jesus became like us. ஆகவே இயேசு நம்மை போல மாறினார். He became our relative. அவர் நம்முடைய உறவினராய் மாறுகிறார். In order to become our redeemer. நம்முடைய மீட்பராய் மாறும்படியாக. That's the picture here. இதைத்தான் இந்த படத்தில் இந்த We are like a poor, helpless, strange woman like Ruth. ரூத்தை போல நாமும் அந்நியர்களாய் உதவியற்றவர்களாய் காணப்படுகிறோம். From a nation that's lived in sin. பாவத்திலே வாழ்ந்த ஒரு தேசத்திலே பிறந்தவர்களாய் இருக்கிறோம். Various idols. வித்தியாசமான விக்கிரகங்களை வணங்குகிற ஒரு நாட்டிலே வாழ்கிறோம். This rich upright person. Boaz is a picture of Jesus. போவாஸ் இயேசுவோப்பாய் அங்கே காணப்படுகிறான். அவன் ஆஸ்திகாரனாய் நேர்மையுள்ளவனாய் இருக்கிறான். How can these two marry? They don't match. இருவருக்கும் பொருத்தமில்லையே, எப்படி அவர்கள் ஒருவருக்கு திருமணம் செய்து கொள்வார்கள்? Boaz is so kind. ஆனால் போவாஸ் அவ்வளவு இரக்கமுள்ளவனாய் இருந்தான். It's like a very rich prince marrying a slave girl. ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாகிய ஒரு இளவரசன் ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்வது போல. Beautiful picture of Christ marrying the church. கிறிஸ்து சபையை திருமணம் செய்து கொள்கிற ஒரு அருமையான காட்சி இங்கே பார்க்கிறோம். 2 or 3 pictures like this in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இது போல 2-3 இடங்களில் வருகிறது. Isaac and Rebekah. ஒன்று ஈசாக்கு ரெபெக்காள். And the other is here Ruth and Boaz. இன்னொன்று இங்கே ரூத் போவாசை குறித்து வாசிக்கிறோம். And the other is in the Song of Solomon. இன்னொன்று உன்னத பாட்டு. So it's also a picture of how God brings people together in marriage. அதே சமயத்திலே எப்படி தேவன் திருமணத்திலே புருஷனையும் மனைவியையும் இணைக்கிறார் என்பதையும் இங்கே பார்க்கிறோம். If a young girl honors God, whatever her background, God will give her a good husband. ஒரு பெண் தேவனை கனமணினால் அவளுக்கு எந்த குடும்ப பின்னணி இருந்தாலும் தேவன் அவளுக்கு ஒரு கணவனை கொடுக்கிறார். Even if she's a young widow. ஒரு இளம் விதவையா இருந்தாலும் கூட. Even if he's from an idol worshipping background. ஒரு விக்கிரகத்தை வணங்குகிற பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் கூட. It's an amazing story. இது வியக்கத்தக்கதான ஒரு கதை. Because so many people often say, well, I am from a non-Christian background. People from Christian backgrounds won't marry me. நான் கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலிருந்து வருகிறேன், கிறிஸ்தவர்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்றால் சொல்லுகிறார்கள். And so who will be there for me? எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். I'll tell you, sister, honor God. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரியே, நீ தேவனை கனமணி. Read the book of Ruth and see what God did for Ruth, he can do for you. ரூத் புத்தகத்தை வாசி, தேவன் ரூத்துக்கு என்ன செய்தாரோ அதே உனக்கும் செய்வார். So this is also, as I said, a picture of Jesus becoming our redeemer by becoming our relative. இயேசு நம்முடைய உறவினராய் மாறி நம்முடைய மீட்பராய் மாறுகிறார் என்று சொன்னேன். And when Boaz goes to the other person, போவாஸ் அந்த இன்னொரு மனிதனிடத்தில் Elimelech. அவன் பேர் எலிமெலேக். And Elimelech could not redeem Ruth. எலிமெலேக் ரூத்தை மீட்க முடியவில்லை. This is a picture of the law not being able to redeem us. பிரமாணம் நம்மை மீட்க முடியாத ஒரு காரியத்தை நாம் The law says I can't redeem it.
பிரமாணம் சொல்லுகிறது என்னால மீட்க முடியவில்லை. In Ruth 4:6. ரூத் 4ஆம் அதிகாரம் 6ஆம் So வசனம். Jesus comes and says, okay, I'll redeem. ஆகவே இயேசு கிறிஸ்து வந்து நான் And மீட்க I will marry her. நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று Very சொல்கிறார். beautiful story. அருமையான கதை இது. And then God blesses Ruth and she gets a child. அதற்கு பிறகு தேவன் ரூத்தை ஆசீர்வதிக்கிறார். அவளுக்கு ஒரு Fruit பிள்ளை comes பிறக்கிறது. through her, which finally one of her descendants become king of Israel. அவளுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுடைய ராஜா அங்கே பிறக்கிறான். David, தாவீது man after அவருடைய God's own heart. தாவீது அவருடைய சந்ததியிலே தான் பிறந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்ற பெயரை Finally பெற்றார். Jesus was born through that line. கடைசியாக இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியிலே What an பிறந்தார். amazing story of God's sovereign choice. தேவனுடைய அனந்த தேர்ந்து கொள்ளுதல் என்பதற்கு ஒரு நிரூபணமாக என்ன அருமையான ஒரு கதை That's இது. how he has chosen you and me. இப்படித்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.